இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இதில் வந்து பேய் வந்துட்டு போகிறது நல்லா தெரியும். இது வந்து ரிஃப்ளெக்ஷனோ கிராஃபிக்ஸோ கிடையாது. மொபைலில் சும்மா எடுத்த வீடியோ. இதில் வந்து வௌவால் மாதிரி ஒரு உருவமாக பேய் வந்து பறந்து வந்துட்டு போகும். அது நல்லா தெரியும் இந்த வீடியோவில். இப்போ பேய் எதுக்காக இந்த இடத்துல வந்தது அப்படின்னா, தீச்சட்டி வாடகைக்கு பேய் வந்து மறிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது தீச்சட்டி கொண்டு போகும்போது அந்த வாசத்தை வந்து மோப்பம் பிடிச்சிட்டு இந்த பேய் வந்து மறித்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னூத்து ஸ்ரீ சந்தனமாரியம்மன் தசரா குழுவிலேருந்து தசராவுக்கு காணிக்கை வசூல் பண்ணுறதுக்காக ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே வந்து இந்த தீச்சட்டியை வழிமறித்து பேய் நிற்கிது. இவங்களை போனவங்கள அந்த பேய் வந்து நகர விடலை. இவங்க அந்த மேளத்தெல்லாம் நிறுத்திட்டு சும்மா நிற்கிறாங்க. அங்கேருந்து நகர முடியல இவங்களுக்கு. அதுக்கப்புறமா சாமிலாம் பயங்கரமாக ஆடி விபூதிலாம் போட்டு மறுபடியும் தான் அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் வந்து பந்தத்தை வச்சுட்டு சாமி ஆடுற ஒருத்தவங்க முன்னாடி பேய் இதே மாதிரி வௌவால் மாதிரி பறந்து வந்துட்டு போகிறத ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் அதே மாதிரி பேய் வந்துட்டு போகுது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நீங்கள் தெரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பேய் எப்படி சாமி கிட்ட வந்துட்டு போகுதுன்னா, பேய் வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி கிடையாது. மனுஷன் செத்து பேயா மாறிட்டான்னா அவன் வந்து கடவுளே அழிக்கிற அளவுக்கு பெரிய சக்தியெலாம் அவனுக்கு வராது.